ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல டாப் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து 100 to 100 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து குயிஸ் கொஸ்டின்ஸா மெயின்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஃபினெட்லி நீங்க எந்த மெயின்ஸ் எக்ஸாம் போனாலுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ மறக்காம ப்ரிலிம்ஸ்னாலுமே நீங்க ரிவிஷன் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இல்ல படிக்கிறதுனாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப வந்து துஷிரா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? துஷிரான்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இனிமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். 60% பக்கம் வந்து உங்களுக்கு பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 60%க்கான பிரைஸ் ரிடக்ஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே இன்னுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிரைஸ் ரிடக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குயிஸுமே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்ப எக்ஸாம்க்கான அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காம அதுவுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் டேட்டா பிளாட்ஃபார்ம் டிட் ஆர்பிஐ லான்ச் டு அட்ரஸ் கேப்ஸ் இன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது கிளைமேட் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன? எந்த டேட்டா பிளாட்ஃபார்ம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ சிஆர்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ சிஆர்ஐஎஸ். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து ரீசென்ட்டா கிளைமேட் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸான அட்ரஸ் கேப்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கோசரம் ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரிசர்வ் பேங்க் கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் கம்பெனி செக்யூர்ட் அன் என்பிஎஃப்சி லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ டு ஆஃபர் லோன்ஸ் பட் நாட் டேக் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து இப்போ வந்து ஒரு லோன்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆஃபர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து வால்மார்ட் பேக்டு ஃபிளிப்கார்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் அர்பன் கோஆபரேட்டிவ் வாஸ் கிராண்டட் as the scheduled பேங்க். ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ். Which urban cooperative bank granted as a scheduled bank status by RBI in 2025ல. ஓகேங்களா? ஸோ எந்த பேங்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஸ்வேஸ்வர் சஹாரி பேங்க் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு பேங்க்குக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் விச் பேங்க் டிட் ஆர்பிஐ imposes a penalty of 29.6 lakh வந்து பெனால்ட்டியா வந்து போட்டிருக்காங்க. 29.6 லேக். ஓகேங்களா? ஸோ என்ன 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 ரீசன் கோசம் பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளையன்ஸ் வித் த பேமெண்ட் பேங்க் கைட்லைன்ஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணதுனால நான் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா, 29.6 லேக் வந்து பெனால்ட்டியா போட்டிருக்காங்க. எந்த பேங்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு பேங்க்கு தான் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா, 29.6 லேக் வந்து பெனால்ட்டியா வந்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் கண்ட்ரி எமர்ஜ்ட் as the டாப் டெஸ்டினேஷன் ஃபார் கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த டிஜிட்டல் எக்கனாமி அக்கார்டிங் டு ஆர்பிஐ ஜூன் 2025 ரிப்போர்ட். ஆர்பிஐ ரிப்போர்ட் படி எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா டாப் டெஸ்டினேஷன்ல இருக்கு. என்ன பர்பஸ்னா கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டிஜிட்டல் எக்கனாமில எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவா, இந்தியாவா, சிங்கப்பூரா, சவுத் கொரியாவா, யுஏஇ. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா தான் வந்து டாப் பிளேஸ்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஆஸ் பர் ஆர்பிஐ ஜூன் 2025 ரிப்போர்ட் படி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which regulator introduced a framework for issuance and listing ESG debt securities. எந்த ரெகுலேட்டரி பார்த்தோம் அப்படின்னா, செபி. அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார் இஷ்யூவன்ஸ் அண்ட் லிஸ்டிங் ஆஃப் இஎஸ்ஜி டெப்ட் செக்யூரிட்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா,
What is the name of the UPI payment mechanisms SEBI announced for register intermediaries கோசரம் வந்து ரிலீஸ் பண்ண அந்த UPI payment mechanismத்துக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலிடா, வோல்டா, விவா, வீட்டா, வைபா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வேலிட், அதாவது VALID. ஓகேங்களா. ஸோ இந்த நேம் வந்து வேலிட் நேம் தான் UPI பேமெண்ட் மெக்கானிசம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which Asian Development Bank ADB Bank supported Gujarat workforce development எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, லோன் சப்போர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 109.97 மில்லியன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுத்துருக்கிறது குஜராத் ஃபார் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which public sector bank PSB பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. which public sector bank signed an MOU with Amul plus வந்து Rich plus என்ன பர்பஸ்னா பயோ ஃபெர்டிலைசர் கொலாபரேஷனுக்கோசரம். ஓகேங்களா. எந்த பப்ளிக் செக்டார் பேங்க்? பஞ்சாப் நேஷனல் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்கா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB பேங்க்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு MOU. ஓகேங்களா. அமுல் பிளஸ் வந்து ரிச் பிளஸ் ஃபார் பயோ ஃபெர்டிலைசர் கொலாபரேஷனுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வித் விச் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் டிட் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொலாபரேட் ஆன் கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி பர்பஸ்க்கு? ஓகேங்களா. எந்த இன்டர்நேஷனல் IFC நேம்லேயே இருக்குது. ஓகேங்களா. IFC இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து IFC தான் ஆன்சரு. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கணும். IFC இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் வந்து AU ஸ்மால் ஃபைனான்ஸோட கொலாபரேஷன் பண்ணி ஃபார் பர்பஸ் பார்த்தோம்னா கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which organization signed an MOU to enhance cyber security in the digital payment செக்டாரில் வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து அதாவது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் அதனுடைய செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து MOU பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ப்ளஸ் வந்து IDRBTன்னு சொல்லிட்டு 2 ஆர்கனைசேஷனும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. MOU to enhance சைபர் செக்யூரிட்டி எதில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பேமெண்ட் செக்டாரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which company partnered with the Central Bank of India and to finance a MSME and OEMS through BALCO மூலிமா? ஓகேங்களா. என்ன கம்பெனி பார்த்தோம்னா இந்துஸ்தான் சின்காம், வேதாந்தா அலுமினியம், டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல், இல்லை செய்லா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா அலுமினியம் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா. பார்ட்னர்டு வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஃபைனான்ஸ் MSME and OEMS through BALCO மூலிமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which public sector bank rolled out new savings account variants and premium debit cards for யாருக்குன்னா NRIக்கு நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ NRIக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேரியன்ஸும் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் டெபிட் கார்ட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு PSB பேங்க் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்? SBIயா, இந்தியன் பேங்கா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்கா, இல்லை பேங்க் ஆஃப் இந்தியாவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்க். ஓகேங்களா. இந்தியன் பேங்க் தான் வந்து ரீசெண்டாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேரியன்ஸும் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் டெபிட் கார்டு ஃபார் NRIக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first foreign entity to list green bonds on எதுலன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அட் எங்கன்னா GIFT கிஃப்ட் சிட்டியில் IFSC. ஓகேங்களா. எந்த பேங்க் ஃபர்ஸ்ட் ஃபாரின் என்டிட்டி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா DFCC பேங்க் PLCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பேங்க்ல தான் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க க்ரீன் பாண்ட்ஸை எங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எங்க கிஃப்ட் IFSCயில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which UAE bank implemented the eMatch.ai lending platform developed by Intellect Design Arena? Intellect Design Arena டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து eMatch.ai லெண்டிங் பிளாட்ஃபார்ம். அது ஓகேங்களா. அது வந்து ஒரு UAE பேங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த UAE பேங்க் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது FAB. ஓகேங்களா. FABன்றது வந்து ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க். அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க eMatch.ai கூடிய ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சாரி which platform did the World Bank approve with எவ்வளோ டாலர் பார்த்தீங்கன்னா டாலரில் 426 மில்லியன் ஃபார் என்ன பர்பஸ்னா வாட்டர் செக்யூரிட்டி இன் பெங்களூரில். ஓகேங்களா. எந்த ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் கீழே எந்த ப்ரோக்ராம் கீழே வந்து இந்த வேர்ல்டு பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க $426 மில்லியன் ஃபார் வாட்டர் செக்யூரிட்டி எங்கன்னா பெங்களூரில். அந்த ப்ரோக்ராமோட நேம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் வந்து 426 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா. வாட்டர் செக்யூரிட்டி இன் பெங்களூரில். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இன்னோவேஷன் சேலஞ்ச் டிட் HDFC லைஃப் லான்ச் வித் SINE அண்ட் ஐஐடி பாம்பேவோட சேர்ந்து ஒரு இன்னோவேஷன் சேலஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னோவேஷன் சேலஞ்சோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, HDFC லைஃப் இன் சுரேகா அப்படின்னு கூடிய ஒரு இன்னோவேஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா HDFC லைஃப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which mutual fund launched India's first ETF ட்ராக்கிங் நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது குரோவா, எஸ்பிஐயா, HDFCயா, ஐசிஐசிஐயா, ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்டா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, குரோ மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ETF ட்ராக் பண்ணக்கூடிய நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which NBFC non-banking financial corporation launched the fully digital business loan 24/7 அப்படின்னு கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா MSMEக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த NBFC யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஃபினான்ஷியல் கார்பரேஷன்னா பூனாவாலா ஃபினான்ஷியல் கார்பரேஷன் லிமிடெட், ஃபின்கார்ப் லிமிடெட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் லோன் 24/7, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லோன் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் மூலிமா கொண்டு வரதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் லோன் 24/7 அப்படின்னு கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா MSMEக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக. ஓகேங்களா. எந்த NBFCன்னு பார்த்தோம்னா பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் காங்க்ளோமேரேட் லிஸ்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ESG பாண்ட்ஸ் ஆன் NSEல வந்து லிஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ESG பாண்ட்ஸ் வந்து எது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, L&T, அதாவது லார்சன் அண்ட் டூப்ரோ தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட் வந்து இருக்கு. பிளானட் பை யார் பிளான் பண்ணாங்கன்னா, IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து பிளான் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பானிபட் ரெஃபினரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அங்கே தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் ஜென்ரேஷன் யூனிட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா IOCL. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் போர்ட் ரிப்போர்ட்டட் 25% growth இன் காஃபி எக்ஸ்போர்ட்ஸ்ல? எப்பனா ஃபினான்ஷியல் இயர் 26ல எந்த போர்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா. எவ்வளோ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 25% வந்து growth ஆகியிருக்கிறது காஃபி எக்ஸ்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஏர்லைன் சைன்ட் அன் MOU டு செட் அண்ட் MRO ஃபெசிலிட்டி வந்து வைக்கிறதுக்கு? எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூர் ஏர்போர்ட்ல. ஓகேங்களா. பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க டு செட் அப் அண்ட் MRO ஃபெசிலிட்டி. ஓகேங்களா. எந்த ஏர்லைனோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இண்டிகோ ஏர்லைன். ஓகேங்களா. இண்டிகோ ஏர்லைனோட சேர்ந்து தான் வந்து MRO ஃபெசிலிட்டி வந்து செட்டப் கான பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் கம்பெனி பார்ட்னர்டு வித் மைக்ரோசாஃப்ட் டு அக்சலரேட் AI அடாப்ஷன் இன் இந்தியா? AI அடாப்ஷனை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுற விதமாக, இன்னும் அக்சலரேட் பண்ணுற விதமாக வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு கம்பெனி வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, யோட்டா டட்டா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மைக்ரோசாஃப்ட் சேர்ந்து AI அடாப்ஷனை வந்து இந்தியாவில் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் IIT signed an MOU to strengthen Tanzania electrical grid infrastructure? எந்த IIT வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, IIT டெல்லி, பாம்பே, மெட்ராஸா, கரக்பூரா, கான்பூரா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, IIT மெட்ராஸ் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு MOU டு ஸ்ட்ரென்தன் டான்சனியாவோட எலக்ட்ரிக்கல் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் சைன்ட் 3 ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்? எங்கன்னா டேராடூன்ல பண்ணியிருக்காங்க வித் சேத்து ஆயோக்கோட. ஓகேங்களா. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க? இமாச்சல் பிரதேஷா, உத்தரகாண்டா, பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீரா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட். 3 ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க டேராடூன் வித் சேட்டு ஆயோக்கோட. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் சிட்டி சைன்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் அக்ரிமெண்ட் வித் கிட்டேஷு சிட்டி? எங்கன்னா ஜப்பான்ல ஃபார் அர்பன் இன்னோவேஷனுக்கு. ஓகே, அர்பன் இன்னோவேஷனுக்கு பர்பஸ்க்கோசரம் ஒரு சிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட், கோஆபரேட்டிவ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா. எந்த சிட்டி? ஹைதராபாத்தா, பெங்களூரா, மும்பையா, தெலுங்கானாவா, சென்னையா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்கானாவோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தெலுங்கானாவோட ஒரு கோஆபரேட்டிவ் அக்ரிமெண்ட் யார் கூடனா
கிஷு சிட்டி ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபார் என்ன பர்பஸ்னா அர்பன் இன்னோவேஷன் பர்பஸ் கோசரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி கரக்பூர் சைன்ட் அண்ட் எம்ஓயு வித் விச் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமிகண்டக்டர் கொலாபரேஷன் பர்பஸுக்கோசரம் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட்டோட ஐஐடி கரக்பூர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது IME. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட். ஓகேங்களா, இந்த சிங்கப்பூரோட இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து தான் வந்து நம்ம ஐஐடி வந்து கரக்பூரும் சேர்ந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர் கொலாபரேஷனுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி சைன்ட் அண்ட் MOU வித் ஆந்திர பிரதேஷ் ரியல் டைம் கவர்னன்ஸ் சொசைட்டி பர்பஸ் கோசரம். ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரோட சேர்ந்து MOU வந்து ஆந்திர பிரதேஷோட பண்ணியிருக்காங்க ஃபார் ரியல் டைம் கவர்னன்ஸ் சொசைட்டியை வந்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் மினிஸ்ட்ரி டிவிஷன் சைன்ட் அண்ட் MOU வித் சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டு டெப்ளாய் AI சொல்யூஷன் வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா, யாருன்னா ரயில்வே இன்ஃபர்மேஷன் சென்டர் சிஸ்டத்தோட சேர்ந்து. ஓகேங்களா, எந்த மினிஸ்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களும் ப்ளஸ் வந்து சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த AI சொல்யூஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் சைன்ட் அண்ட் MOU ஃபார் ஆந்திர பிரதேஷ் எனர்ஜி ரோட் டிரான்சிஷன் ரோட் மேப் பர்பஸுக்கோசரம் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷோட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து MOU பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்னென்ன ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்கும் ப்ளஸ் வந்து ISEG ஃபவுண்டேஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த எனர்ஜி ரோட் டிரான்சிஷன் ரோட் மேப்பை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிதி ஆயோக்கும் ப்ளஸ் வந்து ISEG ஃபவுண்டேஷன். ISEGக்கான எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாடா எல்சி சைன் அண்ட் MOU வித் விச் ஜெர்மன் கம்பெனி டு டெவலப் EV சொல்யூஷன், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்கான சொல்யூஷன் வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனியோட டாடா எல்சி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஜெர்மன் கம்பெனியோட நேம் என்ன? போஸ்ட், சைமன்ஸ், இன்ஃபினியான் டெக்னாலஜி ஏஜியா, கான்டினென்டல் ஏஜியா இல்லை டைம்லர் ஏஜியா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினியான் டெக்னாலஜி ஏஜி அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த டாடா எல்சி ஃபார் டெவலப் EV சொல்யூஷனுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 81st எடிஷன்? ஓகேங்களா, 81st IATA ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அண்ட் வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல? மும்பையா, குருகிராமா, நியூ டெல்லி, பெங்களூரா இல்லை சென்னை? அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குருகிராமில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 81st IATA ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் ப்ளஸ் வந்து வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட்டும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க குருகிராமில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹோஸ்டட் ITU T-Focus குரூப் மீட்டிங் ஆன் AI நேட்டிவ் நெட்வொர்க். எத்தனாவது மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா செகண்டா, ஃபர்ஸ்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் மீட்டிங் வந்து இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ITU T-Focus குரூப் மீட்டிங்னு சொல்லுவாங்க ஃபார் ஆன் AI நேட்டிவ் நெட்வொர்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 9th ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கமிட்டி மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையே, இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே வந்து எத்தனாவது எடிஷன்னா 9th எடிஷன் ஜாயிண்ட் டிஃபென்ஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜொஹானஸ்பர்க் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கமிட்டி வந்து யாராருக்குன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே. ஓகேங்களா, எத்தனாவது மீட்டிங் பார்த்தோம்னா 9th மீட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who chaired the 196th meeting of the Employees State Insurance Corporation in Himachal Pradesh? ஓகேங்களா, யார் தலைமை தாங்கினது இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு கூடிய 196th மீட்டிங்க்கு வந்து தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மன்சுக் மந்தவியா, அமித்ஷாவா இல்லை நிதின் கட்கரியா, பியூஷ் கோயலா, ராஜ்நாத் சிங்கா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அப்படின்றவங்க தான் வந்து 196th மீட்டிங்கான தலைமை தாங்கி நடத்தினது. ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாரி வேர் டிட் த 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி கன்க்ளூட் இன் 2025? 78th எடிஷன் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி கன்க்ளூட் மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு 2025? எங்கே கண்டக்ட் பண்ணாங்க? ஜெனீவா, நியூயார்க்கா, பாரிஸா, ரோமா, லண்டனா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவால தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது எடிஷன்னா 78th எடிஷன் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி மீட்டிங். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் கான்க்ளேவ் டிட் மன்சுக் மண்டவியா இனாகிரேட்டட் அட் இந்தியா ஹேபிட் சென்டர் நியூ டெல்லியில வந்து அதாவது இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்க்ளேவோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அர்பன் அடா 2025 அப்படின்றது தான் வந்து அந்த கான்க்ளேவோட நேம். இந்த கான்க்ளேவின் அதாவது இனாகிரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, மன்சுக் மண்டவியா எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில இந்தியன் ஹேபிடேட் சென்டர்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டினும் தெரியணும் பிளஸ் வந்து ஆன்சர் 2மே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் கொஸ்டின வந்து சப்போஸ் ஒரு கொஸ்டினே மாடிஃபை பண்ணி வேற மாரி கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ போத் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 2மே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, வேர் வாஸ் த குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2025 வந்து இந்த டிசாஸ்டர் ரிடக்ஷன் மீட்டிங் வந்து எங்க நடந்துச்சு? அந்த குளோபல் பிளாட்ஃபார்ம் மீட்டிங் எங்க கண்டக்ட் பண்ணாங்க? ஜெனீவா, நியூயார்க், பாரிஸா, ரோமா, ப்ரூசல்ஸா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஜெனீவால தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் மீட்டிங் வந்து ஜெனீவால வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த 51st குரூப் ஆஃப் 7 மினிட் குரூப் ஆஃப் 7னா G7 சம்மிட் வந்து ஹெல்ட் இன் 2025 எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, கனனாஸ்கிஸ் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. G7 சம்மிட் ஓகேங்களா? எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 51st ஓகேங்களா? 51st மீட்டிங் ஓகேங்களா? 51வது எடிஷன் G7 சம்மிட் வந்து எங்கன்னா கனனாஸ்கிஸ் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த நேட்டோ சம்மிட் வந்து 2025 ஹெல்டு. நேட்டோ சம்மிட் 2025 வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க? ப்ரூசல்ஸா, பாரிஸா, ஆம்ஸ்டர்டாமா, த ஹேகா, பெர்லினா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, த ஹேக் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன மீட்டிங் பார்த்தோம்னா, நேட்டோ சம்மிட் அப்படின்னு கூடிய ஒரு மீட்டிங் 2025ல ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் மினிஸ்ட்ரி ஹோஸ்டட் த யோகா கனெக்ட் 2025 சம்மிட் அட் விஜயான் பவன்ல வந்து சப்மிட் பண்ணாங்க. எந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதாவது எந்த மினிஸ்ட்ரி கீழ இந்த யோகா கனெக்ட் 2025 வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. எங்க நடந்துச்சுன்னா, விஜயன் பவன்ல வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த எந்த மினிஸ்ட்ரி கீழ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷா, ஹெல்த்தா, ஸ்போர்ட்ஸா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா, கல்ச்சரா? அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழ தான் வந்து இந்த யோகா கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? எங்கன்னா விஜயன் பவன்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஹெல்ட் செகண்ட் எடிஷன் IALA கவுன்சில் இன் விச் சிட்டி? எந்த சிட்டில வந்து கண்டக்ட் பண்ணாங்க? IALA கவுன்சில் ஓகேங்களா? எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா செகண்ட் செஷன். பாரிஸா, நியூ டெல்லியா, நெய்ஸ், லண்டன், ஜெனீவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, நைஸ் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. IALA கவுன்சில் ஓகேங்களா? எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா செகண்ட் எடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who presided over first assembly of the International Big Cat Alliance in New Delhi? அதாவது யார் முன்னிலையில வந்து இந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில. நிதின் கட்கரி, பூபேந்திர யாதவா, இல்ல கஜேந்திர சிங் ஷெகாவத், பிரகாஷ் ஜவடேக்கர், இல்ல மன்சுக் மந்தவியா? யாரோட முன்னிலையில் பார்த்தோம் அப்படின்னா, பூபேந்தர் யாதவ் அவர் முன்னிலையில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இனாகிரேட்டட் த குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் எங்கன்னா மெட்கால்ஃப் ஹவுஸ்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சமீர் வி காமட் அப்படின்னு கூட அவங்க தான் வந்து இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மெட்கால்ஃப் ஹவுஸ்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் பாலிசி டிட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ரிலீஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் அட்ரஸிங் ரிலேட்டட் மூலயமா வந்து ஒரு பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஓகேங்களா? ஸோ அந்த பாலிசியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, துருவா பாலிசி டாக்குமெண்ட். அந்த பாலிசி தான் வந்து துருவா பாலிசி அப்படின்னு கூட ஒரு பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்குன்னா ஃபார் டிஜிட்டல் அட்ரஸிங், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்ரஸிங் ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் மூலயமா பார்க்கறதுக்கோசரம் இந்த பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which organization launched the first edition of நிவ்ஷேக் ஷிவிர் இன் பூனேல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிவ்ஷேக் ஷிவிர் அப்படின்னு கூடிய ஒரு எடிஷன் ஓகேங்களா? எத்தனாவது எடிஷன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, செபியும் IEPFA அப்படின்னு கூடிய 2 ஆர்கனைசேஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன். நிவ்ஷேக் ஷிவிர் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பூனேல.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் டெக்னாலஜி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை த எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார் வோட்டர் டர்ன் அவுட் அப்டேட்ஸா வந்து ஒரு எலக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ரியல் டைம் டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து, அதாவது ரியலா அந்த டைம்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபுல்லா ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் ரியல் டைம் டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியால வோட்டர் டர்ன் அவுட் அப்டேட்ஸ் வந்து குடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் யுபிஎஸ்சி பிரதிபா சேத்து அப்படின்னு கூடிய ஒரு ஆப் வந்து யுபிஎஸ்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இதனுடைய பர்ப்பஸ் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ரிசோர்சஸ் அண்ட் டேலண்ட் இன்டகிரேஷன் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா தான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் பர்ப்பஸுமே பார்த்தோம்னா இதுதான் ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸ் அண்ட் டேலண்ட் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் என்விரான்மென்ட் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை தர்மேந்திர பிரதான் நேம்டு ஏக் பெட் மா கி நாம் 2.0 அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன ரிலேட்டடான என்விரான்மெண்ட்ல என்ன ரிலேட்டடான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஈகோ கிளப்ஸ் அண்ட் வந்து ஸ்பெஷல் மாடல் ஃபார் மிஷின் லைஃப் அப்படின்னு கூடிய ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் வெப் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை த யூனியன் மினிஸ்டர் ஜி கிஷான் ரெட்டி ஃபார் கோல் மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அதனுடைய வெப் போர்ட்டல் என்ன வெப் போர்ட்டல் பார்த்தோம் அப்படின்னா, வெப் போர்ட்டலுக்கான நேம் பார்த்தோம்னா சி கேஸ் வெர்ஷன் 2.0 அப்படின்னு கூடிய ஒரு வெர்ஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கோல் மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஜி கிஷான் ரெட்டி அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது, லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் பிபிஏ அதாவது பாரதிய பாஷா அனுபக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணாங்கன்னா அமித்ஷா. இதனுடைய பர்பஸ் என்ன? பிபிஏ இந்த பாரதிய பாஷா அனுபக்ன்றக்கூடிய அந்த இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜோட டிபெண்டன்சி வந்து ரெடியூஸ் பண்ற விதமாக தான் வந்து இந்த பிபிஏ அப்படின்னு கூடிய ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் சைபர் சுரக்ஷா லான்ச்டு பை டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி. டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி பார்த்தோம்னா சைபர் சுரக்ஷா அப்படின்ற ஒரு லான்ச்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன பர்பஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நேஷனல் சைபர் செக்யூரிட்டிக்கான ரிலேட்டடான ஒரு எக்ஸசைஸா வந்து இந்த சைபர் சுரக்ஷா யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இனிஷியேட்டிவ் டிட் மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் லான்ச் இன் வஷி. வஷியில வந்து ஒரு மகாராஷ்டிரால ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இனிஷியேட்டிவ் டிட் மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நியூவான இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்ஓசி கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். சஹாகர் சுரக்ஷா சைபர் செக்யூரிட்டி கோ ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு கூடிய ஒரு சென்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வஷி அப்படின்னு கூடிய பிளேஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல் வந்து எந்த இடத்துல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாருதி சுசுகி பிளான்ட்ல மன்சியர் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ டெர்மினல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் நக்ஷத்ரா இனாகிரேட்டட் அட் ஐசிஎம்ஆர் என்ஐவி பூனேல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் நக்ஷத்ரா அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பார்த்தோம், என்ன பர்பஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்பிசி ஃபெசிலிட்டி பர்பஸுக்கோசரம் வந்து இந்த நக்ஷத்ரா அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா ஐசிஎம்ஆர் நிவ் என்ஐவி பூனேல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் நவ்யா NAVYA. ஓகேங்களா? இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை MOWCD அண்ட் MSDE ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நவ்யா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இனிஷியேட்டிவ். இதனுடைய எய்ம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ஸ் கேர்ள்ஸ் பர்பஸ்க்கோசரம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த லாவெண்டர் ஃபெஸ்டிவல் 2025 வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க, எங்கே ஹெல்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, லாவெண்டர் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? தோடா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஹெல்ட் ஆச்சு. என்ன ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா லாவெண்டர் ஃபெஸ்டிவல் 2025. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் SPM EPCI ஸ்கீம் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். MHI கீழே வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீமோட எய்ம் மோட்டோ என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொமோட் மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர்ஸ் காசை வந்து ப்ரொமோட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் வந்து இந்த
எஸ்பிஎம் இபிசிஐ ஸ்கீமுக்கான மெயின் எய்ம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் a நியூ இன் த அப்கமிங் பாப்புலேஷன் சென்சஸ் 2027 வரக்கூடிய நியூ அப்கமிங் பாப்புலேஷன் சென்சஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபேஸஸாக வந்து நடக்குது, இன்க்ளூடிங் வந்து கேஸ்ட் எனுமரேஷனுமே வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து இந்த 2027க்கான பாப்புலேஷன் சென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நியூஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which program did சிவராஜ் சிங் சௌஹான் launched in horticulture? ஹார்டிகல்ச்சரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதில் சிவராஜ் சௌஹான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சிவராஜ் சிங் சௌஹான். எங்கன்னா எதுக்கு ரிலேட்டட்னா ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா, கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which city was declared as இந்தியாஸ் லியோபட் கேபிட்டலாக வந்து ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, எந்த சிட்டியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? பெங்களூரா, மும்பையா, பூனேவா, ஹைதராபாத்தா, சென்னை? அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரை தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோபட் கேபிட்டல், பிகாஸ் ஆஃப் லியோபடோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவிலே லியோபட் கேபிட்டல் வந்து லியோபட் அதிகமாக இருக்கிறதுனால லியோபட் கேபிட்டலாக வந்து பெங்களூரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் NEVA லான்ச்டு பை புதுச்சேரி அசம்பிளி? புதுச்சேரி அசம்பிளியில் வந்து இந்த நியூ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, NEVA அப்படின்னு கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா, இது என்ன, அதாவது அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் விதான் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி அசம்பிளியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஈகோ பார்க் பி எஸ்டாப்ளிஷ்? ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டுக்கான ஈகோ பார்க்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் கலான் நார்த் டெல்லியில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டுக்கான ஈகோ பார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ப்ராஜெக்ட் டிட் தேவேந்திர ஃபட்னாவிஸ் லான்ச்டு இன்வால்விங் INS குல்டர் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கான நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அண்டர் வாட்டர் மியூசியமும் ப்ளஸ் வந்து ஆர்டிஃபிஷியலான கோரல் ரீஃப்ஸும் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தேவேந்தர் ஃபட்னாவிஸ் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which system did Bihar State Election Commission introduced for multiple election? ஓகேங்களா, ஸோ ஒரு நியூ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பீகாரோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா, ஸோ அதனுடைய என்ன பர்பஸ் என்ன நியூ பார்த்தோம் அப்படின்னா மொபைல் பேஸ்டான எலக்ட்ரானிக் ஓட்டிங், அதாவது ஓட்டிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் ஓட்டிங் ஃபர்ஸ்ட் பீகாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் முனிசிபல் எலெக்ஷனில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state became the India's third fully literate ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2025ல. எந்த ஸ்டேட்? திரிபுரா, கோவா, மிசோரமா, கேரளாவா, சிக்கிம்? அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திரிபுரா தான் வந்து தேர்டு ஃபுல்லி ஓகேங்களா லிட்டரேட் ஸ்டேட்டாக வந்து இந்தியாவில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் வைல்ட் லைஃப் காரிடர் ஆன் த நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெடிகேட்டடான வைல்ட் லைஃப் காரிடராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேஷனல் ஹைவேல இருக்கிறது. ஓகேங்களா, அது என்ன ஹைவே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டெல்லி டு மும்பை இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வே. ஓகேங்களா, டெடிகேட்டட் வைல்ட் லைஃப் காரிடராக வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which forest sanctuary was renamed as the Harlem butterfly sanctuary வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் சாங்சுரியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஹர்லம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னுடைய அந்த சாங்சுரி தான் வந்து ரீநேம் பண்ணி ஹர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரியா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஒடிஷாஸ் அன்கூர் இனிஷியேட்டிவ்? ஒடிஷாவில் வந்து அன்கூர் இனிஷியேட்டிவ் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய எய்ம் என்ன பர்பஸ்க்கோசரம் எய்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் அர்பன் க்ரோத்தை வந்து மோட்டோ, அதாவது எய்மாக பண்ணி இந்த ஒடிஷாவில் வந்து அன்கூர் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் சாங்சுரி வாஸ் கிரியேட்டட் ஆன் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே பை த தமிழ்நாடு கவர்மெண்டால கிரியேட் பண்ண சாங்சுரி எப்பன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. அந்த சாங்சுரியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி. அந்த சாங்சுரி தான் வந்து லான்ச் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க பை தமிழ்நாடு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஐடி போர்ட்டல் டிட் மகாராஷ்டிரா லான்ச்? ரீசெண்டாக வந்து மகாராஷ்டிரா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒரு ஐடி போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடி போர்ட்டல் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ரா ஐடி போர்ட்டல். ஓகேங்களா, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி போர்ட்டல்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state launched the he நாகர்பலிகா 2.0 ஸ்கீம் இன்டகிரேட்டிங் த ஆல் அர்பன் லோக்கல் பாடிஸை வந்து இன்டகிரேட் பண்ற விதமா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா மத்திய பிரதேஷா, மகாராஷ்டிராவா, குஜராத்தா, ராஜஸ்தானா, உத்தரப்பிரதேஷ். அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நகர்பலிகா ஸ்கீம் 2.0 ஓகேங்களா. இன்டகிரேட்டிங் எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸை வந்து இன்டகிரேட் பண்ற விதமா ஓகேங்களா. எங்கன்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் டிக்ளேர்டு 2025 to 2035 வந்து டிகேட் ஆஃப் ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த ஸ்டேட்? அருணாச்சல் பிரதேஷா, இமாச்சல் பிரதேஷா, உத்தரகாண்டா, சிக்கிமா, மேகாலயா. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து டிகேட் ஆஃப் ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டை, அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which schemes did இமாச்சல் பிரதேஷ் சிஎம் டு லான்ச் ப்ரொமோட் கிரீன் பவர். கிரீன் பவரை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா வந்து இமாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி வன் சமர்வதன் யோஜனா அண்ட் கிரீன் அடாப்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் கிரீனை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. கிரீன் கவரை எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இமாச்சல் பிரதேஷோட சிஎம் தான் லான்ச் பண்ணது. இமாச்சல் பிரதேஷ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த முக்கிய மந்திரி ஜிபன் அனுபெர்னா ஸ்கீம். அது கூடிய லான்ச் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அசாமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கீமுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம் டு எம்பவர் ரிசர்ச் ஸ்காலர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அசாமில் முக்கிய மந்திரி ஜிபன் அனுபெர்னா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. டு ப்ரொமோட் ரிசர்ச் ஸ்காலரை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் வெல்ஃபேர் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் ஆந்திர பிரதேஷ் நேம்டு தலிக்கி வந்தனம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா. எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. என்ன பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் டு மதர்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ப்ரொமோஷன் பர்பஸ்க்கோசரம் இந்த தலிக்கி வந்தனம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி ரீப்ளேஸ்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ஸ் போர்ட்ரேட் ஆன் இட்ஸ் கரன்சியில் இருக்கக்கூடிய அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு கூடிய அவருடைய போர்ட்ரேட் இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி என்ன கல்ச்சுரல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 3 பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த கரன்சி நோட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட போர்ட்ரேட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஓகேங்களா அதாவது ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க எங்கன்னா பங்களாதேஷில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வாஸ் எலக்டட் டு சர்வ் ஆன் விச் யூஎன் பாடி ஃப்ரம் 2026 to 2028 வந்து இந்தியா வந்து எலக்ட் பண்ணியிருக்காங்க யூஎன் பாடியில். அந்த யூஎன் பாடி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட ஒரு யூஎன் பாடியா வந்து நம்ம இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டேர்ம் பீரியட் பார்த்தோம்னா 2026 to 2028. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இன்டர்நேஷனல் இயர் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த யுஎன்ஜிஏ ஃபார் 2026. 2026 வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து ஒரு இன்டர்நேஷனல் இயரா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர் அப்படின்னு கூடிய ஒரு நேம் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 2026. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which African country earned WHO gold tier for eliminating vertical HIV transmission வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலிமினேட் பண்ண அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா போட்ஸ்வானா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ் தான். ஓகேங்களா. அந்த பிளேஸ்க்கு தான் வந்து WHO கோல்ட் டயர் அப்படின்னு கூடிய ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கு ஃபார் எலிமினேட்டிங் வெர்டிக்கல் HIV டிரான்ஸ்மிஷன் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா. போட்ஸ்வானான்ற கூடிய ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Brazilian co-partnered with IFFCO for nano fertilizer manufacturing வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேம்லேயே இருக்கு நானோ ஃபெர்டிலைசர் நானோ ஃபெர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் இந்தியன் ரேங்க் இன் 2025 கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்தோம். 10th 11th 7th 15th 5th 20th. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 10th பிளேஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபார் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 10th பிளேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதில் இந்தியாவோட ரேங்க் 2025ல எத்தனாவது ரேங்க்? 131, 120, 140, 110, 100. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 131 தான் வந்து இதுக்கான ஆன்சர். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் யூனிவர்சிட்டி ரேங்க்டு ஹையஸ்ட் இன் யூஎஸ் நியூஸ் 11th பெஸ்ட் குளோபல் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் வந்து
பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இந்தியன் இன்ஸ்டியூட் பார்த்தோம் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். அதுதான் வந்து ஃபார் 11th பிளேஸ்ல வந்து யூஎஸ் நியூஸ் 11th பெஸ்ட் குளோபல் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்ல வந்து ரேங்க் வந்து ஹையஸ்டா வந்து இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ரேங்க் அண்ட் ஸ்கோர் டிட் இந்தியா கெட் ஆன் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025ல குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது ரேங்க் இந்தியாவுக்கும் ப்ளஸ் வந்து அதனுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 71st ரேங்க் வந்து இந்தியாவுக்கும் அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53.3 ஒரு ஸ்கோரை வந்து பெற்றிருக்கு இந்தியா. எதில் பார்த்தோம்னா குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which report ranked India 99th in Sustainable Development Goals Index 2025ல வந்து இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 99th ரேங்க். ஓகேங்களா. அதில் எந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல தான். ஓகேங்களா. ரிப்போர்ட்டோட நேம் வந்து யுனைடெட் நேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இண்டெக்ஸ் பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எஸ்டிஜி கோல்ஸ். ஓகேங்களா. எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 99th ரேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் as a பிரைம் மினிஸ்டர் ஆஃப் போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டரா வந்து 2025 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா லென்த்தா இருக்கும். லூயிஸ் பிலிப்பி மான்டெக்ரோ கார்டோசா டி மொரைஸ் எஸ்டிவ்ஸ் அப்படின்னு கூடிய இவர் தான் வந்து போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ பிகேம் த சேர்மன் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸோட சேர்மனா வந்து மேல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவருடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் பத்மநாபன் அப்படின்றவர் தான் வந்து டாடா கெமிக்கல்ஸோட சேர்மனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் as a சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு கிராமினா பேங்கோட சேர்மனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கே பிரதாப ரெட்டி. அவரு தான் வந்து தெலுங்கானாவோட சேர்மனா வந்து தெலுங்கானா கிராமின் பேங்கோட சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் ஃப்ரம் த இந்தியன் நேவி அப்பாயிண்டட் as a ஏடி கேம்ப் டு த பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா. பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் சேஃப்டி ஏடி கேம்பா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் சிடிஆர் யஷாவி சொலன்கி அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாருக்குன்னா ஃபார் பிரசிடென்ட்டுக்கு ஏடி கேம்பா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ பிகேம் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் டிவிஎஸ் மோட்டார் இன் ஆகஸ்ட் 2025 யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா சுதர்ஷன் வேணு அப்படின்றவங்கள தான் வந்து சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் யாருக்குன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் as a எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து எம்டி அண்ட் சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சுமித் மதன் அப்படின்றவங்கள தான் வந்து ஆக்சிஸோட மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெடுக்கு எம்டி அண்ட் சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சுமித் மதன். ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் எலெக்டட் as a president ஆஃப் ஏஐஐபி. ஓகேங்களா. ஃபார் டேர்ம் ஸ்டார்டிங் ஜனவரி 2026ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. அது எலெக்டட் பிரசிடென்ட்டா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ஜோ ஜியாசி அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. எப்படின்னா ஜனவரி 2026ல இருந்து. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஓன் மிஸ் வேர்ல்ட் 2025 வந்து யார் வின் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நேம் ஒப்பல் சுச்சிட்டா சங்சுரிசி ஸ்ரீ அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா ஸ்ரீ அப்படின்னு முடியும். சுச்சத்தா ஸ்ரீ அப்படின்றவங்க வந்து மிஸ் வேர்ல்ட் 2025 வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் ஆனர்ட் வித் த குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் பை யூஎஸ்ஐ எஸ்பிஎஃப் 2025 கொடுக்கக்கூடிய குளோபல் லீடர்ஷிப் அவார்டை வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குமார் மங்களம் பிர்லா அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா குளோபல் லீடர்ஷிப் அவார்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கிரிக்கெட்டர் வாஸ் இண்டக்டட் இன்டு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு எந்த கிரிக்கெட்டருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி மகேந்திர சிங் தோனி அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு கூடிய ஒரு அவார்ட் 2025ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் ஹானர்டு வித் ரஷ்யாவோட டாஸ்டெக்ஸி ஸ்டார் அவார்ட் மும்பையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரஷ்யாவோட உயரிய விருதான டாஸ்டெக்ஸி ஸ்டார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தோம்னா ஜவேத் அக்தர் அப்படின்றவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மும்பையில் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட டாஸ்டெக்ஸி ஸ்டார் அவார்டு அப்படின்னு கூடிய ஒரு அவார்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்பேஸ் டெக் கம்பெனி பார்ட்னர்டு வித் சோடான் ஃபார் ஸ்டார் ட்ராக்கர் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பேஸ் டெக் கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா
இதுக்கான ஆன்சர் வந்து துருவா ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி ஸ்பேஸ் ஒரு பிரைவேட்கான ஸ்பேஸ் டெக் கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க சோடன் ஃபார் ஸ்டார் ட்ராக் டிப்ளாய்மெண்ட் வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Hyderabad based startup plans to launch இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர் டேட்டா கம்ப்யூட் சேட்டலைட் வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா. ஹைதராபாத்தோட பேஸ்டான ஒரு ஸ்டார்ட் அப் பிளான்ஸ் வந்து பண்றாங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா TM2 ஸ்பேஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியோட தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்றதுக்கான பிளான் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர்டான ஒரு டேட்டா கம்ப்யூட் சேட்டலைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹைபிரிட் VTOL UAV டெவலப்டு பை சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் வந்து அதாவது டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ருத்ரஸ்ட்ரா அப்படின்னக்கூடிய ஒரு நேம் தான் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஹைபிரிட் VTOL UAV யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் சேர்ந்து தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ருத்ரஸ்ட்ரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Chinese satellite was launched by CNSA to monitor natural disaster வந்து மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சைனீஸ் வந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜாங்கியாங் 102 CSES. ஓகேங்களா. CSES 2ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஜாங்கியாங் 102 அப்படின்னு கூடிய ஒரு சைனீஸ் சேட்டலைட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு மானிட்டர் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து மானிட்டர் பண்ற விதமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which bilateral military exercise between India and Mongolia began its 17th edition in 2025. இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே வந்து ஒரு bilateral military exercise வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. இது வந்து 17th edition. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா எக்ஸசைஸ் நொமடிக் எலிபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு bilateral military exercise. எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 17th எடிஷனா கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where was NATO's Baltops 25 maritime exercise எங்க கண்டக்ட் பண்றாங்க held in 2025 எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம்னா லாட்வியா அப்படின்னு ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நேட்டோவோட Baltops 2025 maritime exercise. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 22nd எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட் ஹெல்ட் எங்க கண்டக்ட் பண்றாங்க கான்குவெஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ் எத்தனாவது எடிஷன் நடக்குதுன்னா 22nd எடிஷன் எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உலன்பட்டார் மங்கோலியால தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. 22nd எடிஷன் எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் IAF காட் கமாண்டோஸ் அண்ட் USAF ஓட சேர்ந்து நடக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ்க்கான நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா டைகர் கிளாவ் அப்படின்னு கொடுத்த டைகர் கிளாவ்ன்றது தான் வந்து அதனுடைய நேம். ஓகேங்களா. IAF காட் கமாண்டோஸும் ப்ளஸ் வந்து USAF ஓட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதனுடைய நேம் டைகர் கிளாவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் உமிட் போர்ட்டல் லான்ச்டு பை கிரண் ரிஜிஜு ஃபார் என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ்டு ஒர்க் ஃபார் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த உமிட் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கிரண் ரிஜிஜு அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 8th இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் நேம் பார்த்தோம்னா எக்ஸசைஸ் சக்தி எங்க கண்டக்ட் பண்ணாங்க பாரிஸ் பிரான்ஸ்லேயே இருக்கக்கூடிய பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கேம்ப் லர்சாக் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது எடிஷன்னா 8th எடிஷன் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த எக்ஸசைஸோட நேம் பார்த்தோம் அப்படின்னா சக்தி எக்ஸசைஸ் சக்தி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ICGS HL லான்ச்டு பை கோவா ஷிப்யார்ட் லிமிடெடுக்கு வந்து ஒரு ICGS HLன்றதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 473 crores வந்து பண்ணியிருக்காங்க. ICGS HL எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த உலன்பட்டார் ஓப்பன் 2025 ரெஸ்லிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எங்க நடந்துச்சு மங்கோலியா சைனா ஜப்பான் இந்தியாவா சவுத் கொரியாவா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உலன்பட்டார் மங்கோலியால தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நேம்ல இருக்கு உலன்பட்டார் ஓப்பன் 2025 ரெஸ்லிங் வந்து கண்டக்ட் பண்ணது உலன்பட்டார் மங்கோலியால வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஒன் த மென்ஸ் சிங்கிள் ஃபைனல் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025 ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025ல மென் சிங்கிளில் வந்து ஃபைனல் வின் பண்ணது யார் அப்படின்றது பார்த்தோம்னா கார்லஸ் அல்காரஸ் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க மென் சிங்கிளுக்கான ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025ல ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் F1 driver won 63rd Canadian Grand Prix at Montreal in 2025ல வந்து வின் பண்ண F1 டிரைவர் யார் அப்படின்றது பார்த்தோம்னா ஜார்ஜ் ரசல் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு எத்தனாவது எடிஷன்னா 63rd கெனடியனோட கிராண்ட் பிரிக்ஸ் ஓகேங்களா எங்க நடந்துச்சுன்னா மான்ட்ரெல்ல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஓன் செகண்ட் உசேஸ் செஸ் கப் மாஸ்டர் டைட்டில் இன் டஸ்கண்ட் 2025ல யார் வின் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆர் பிரக்னானந்தா அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா செகண்ட் உசெக்ஸ் செஸ் மாஸ்டர் கப் மாஸ்டர் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா தஷ்கந்தில் வந்து தஷ்கந்தில் நடந்த ஒரு செஸ் கப்பில் வந்து வின் பண்ணியிருக்காரு யாருன்னா ரமேஷ் பாபு பிரக்னானந்தா அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஹிஸ்டோரியன் அவார்ட் இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சப்கான்டினென்ட் அப்படின்னு கூடிய ஒரு புக்குக்கான ஹிஸ்டோரியன் வந்து ஆத்தர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரி ட்ரச்கி அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்குக்கான ஆத்தர் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணி ஹிஸ்டோரியன் ஆத்தர் ஓகேங்களா இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் த சப்கான்டினென்ட் அப்படின்னு கூடிய ஒரு புக் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஆத்தர் த புக் த ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட் லான்ச்டு இன் டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த புக்கோட ஆத்தர் யார் பார்த்தோம் அப்படின்னா பிரேம் பிரகாஷ் அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர் புக்கோட நேம் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட் அப்படின்னக்கூடிய ஒரு புக் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when is the world no tobacco world no tobacco டேவா வந்து என்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்றோம் ஆனுவலி எப்போ அந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா மே 31 வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டேவா வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வென் இஸ் யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 31 ஜூன் 5 ஜூன் 8 இல்லை ஜூன் 10 ஜூன் 13 அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5 தான் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு ஓஷன்ஸ் டே நம்ம என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் ஓஷன்ஸ் டே நமக்கு வந்தாலே ஜூன் 8 தான் வந்து வேர்ல்டு ஓஷன்ஸ் டே என்விரான்மெண்டல் டே பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5 ஓகேங்களா ஓஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 8 ஓகேங்களா வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஜூன் 8 தான் வந்து வேர்ல்டு டியூமர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் குழந்தை தொழிலுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா குழந்தை தொழில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அதுக்கான டே என்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 12 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா ஜூன் 12 தான் வந்து சைல்டு லேபருக்கான எகெயின்ஸ்டான ஒரு டே அப்சர்வ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா என்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 21 வந்து யோகா டே ஓகேங்களா ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம்னா ஜூன் 21 நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வென் இஸ் யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு எம்எஸ்எம்இ டேவா நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 27 வந்து எம்எஸ்எம்இ டேவா நம்ம அப்சர்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி பார்ட்னர்டு வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஃபைனான்ஸ் எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஓஎம்எஸ் த்ரூ பால்கோ அதாவது இன்னைக்கான குயிஸ் கொஷின் ஓகேங்களா இன்னைக்கான குயிஸ் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி பார்ட்னர் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஃபைனான்ஸ் எம்எஸ்எம்இயும் ஓஎம்எஸ் த்ரூ பால்கோ மூலியமா ஓகேங்களா இந்துஸ்தான் ஜின்கா வேதாந்தா அலுமினியமா டாடா ஸ்டீல் ஜிந்தல் ஸ்டீல் ஸ்டெயிலா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் சைபர் சுரக்ஷா லான்ச்டு பை டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி வந்து பார்த்தோம்னா சைபர் சுரக்ஷா ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா when is யுனைடெட் நேஷனல் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா மே 31 ஜூன் 5 ஜூன் 8 ஜூன் 10 ஜூன் 13 ஓகேங்களா லாஸ்ட் 3 குயிஸ் கொஸ்டின்ஸ்க்கு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய இப்போ ஜூன் போட்டிருக்கோம் ஜூலை ஆகஸ்ட் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு வீடியோ போய் நம்ம சேனலில் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் சரிங்களா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ பை பாய்